ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையை கள்ளழகர் அணிஞ்சிட்டு வருவாரு அப்படின்ற ஒரு ஒரு சொல் இருக்கு. அது பற்றிய அதோட பின்னணி, அது வரலாறு. வைஷ்ணவ ஆழ்வார்களில் மிக குறிப்பிடத்தக்கவள் ஆண்டாள். இன்னும் சொல்லப்போனால் 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் யாருன்னா ஆண்டாள் மட்டும்தான். திருமால் மேலே காதல் கொண்டு மானுடருக்கு பேச்சுப்படின் வாழ்களேன் அப்படின்னு வாழ்ந்த பெண். என்னை ஒரு மனிதருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் திருமாலை மட்டுமே கணவனாக கொண்டவள் அப்படிங்கிற கொள்கையில் வைராக்கியமாக இருந்து பெருமாளையே திருமணம் செய்த பெரும் பேரு அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு தான் அமைஞ்சுது. அதனால் கண்ணதாசன் கூட ரொம்ப அழகாக சொல்லுவார், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்று சொல்லுவார். ஆண்டாள் திருமாலை மட்டும் ஆண்டவள் அல்ல, அவள் தமிழையும் சேர்த்து ஆண்டவள். இன்னும் சொல்லப்போனால் திருமாலினுடைய கல்யாண குணங்களில் முழுமையுமாக தன்னை ஆட்படுத்தி கொண்டவள். பொதுவாக நம்முடைய சமய மரபுகளில் இறைவனுக்கு சூடுவதை மனிதர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மரபு தான் உண்டு. இறைவனுக்கு சூடுகிற பூக்களை மனிதர்கள் சூடிக்கொள்வது உண்டு, மாலைகளை மனிதர்கள் சூடிக்கொள்வது உண்டு. ஆனால் ஒரு மானுட பெண் தான் சூடுகிற ஒரு மலர் மாலையை இறைவனுக்கே கொடுத்த வரலாறு என்கிற ஆச்சரியம், அதிசயம் உலகத்திலேயே ஆண்டாளுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அவளை நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடி என்பதாக நாம் கொண்டாடுகிறோம். இறைவன் ஆண்டாள் அணிந்த மாலையை தான் அணிகிற பொழுது முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்தான் என்பதாக சொல்கிறோம். நம்ம பாடின பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி, நம்ம பாடின திருப்பாவை எல்லாமே திருமாலை அடிப்படையாக வைத்து பாடினது தான். அதுவும் சொல்லுமா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேர் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தோளோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறார். அந்த கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று சொல்லுகிற பொழுதே திருமால் மீது ஆண்டாள் எவ்வளவு மையல் கொண்டிருக்கிறாள் என்கிற செய்தியை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒருபடி மேலே போய் கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் பொல்லாளி வெண்செங்கே என்று ஆண்டாள் அந்த வெண்செங்கை பார்த்து கேட்குறான். எப்பா, திருமாலுடைய அந்த உதடு இருக்கிறதே அது கற்பூர வாசம் இருக்குமா, அல்லது கமலப்பூ என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்களே அந்த தாமரை பூவினுடைய வாசம் இருக்குமா, திருப்பவள செவ்வாய் இருக்கிறதே அது தித்தித்திருக்குமா, இது எல்லாவற்றையும் என்னால் அடைய முடியல. ஆனால் நீ சங்காக இருக்கிற பொழுது அவனுடைய இதழ்களோடு சேர்ந்து உறவாடுகிற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு அதை சொல் அப்படின்னு கேட்குற மாதிரியான ஆண்டாள் பாசுரங்கள் திருமால் மீது ஆண்டாள் கொண்டிருந்த ஆழமான பக்தி, ஆழமான காதல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்து. பொதுவாக எந்த இறைவனாக இருந்தாலும் இறைவனுக்கு தன் மீது அன்பு செலுத்துகிற அடியார்களை பிடிக்கும். அதுவும் தன்னை இழந்து இறைவனை அடைவதுதான் என்னுடைய வாழ்வினுடைய ஒரே குறிக்கோள் என்று வாழ்கிற ஒரு அடியார் இருந்தால் ஆண்டவனுக்கு அதை காட்டி வேற என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அடியவளாகத்தான் ஆண்டாள் திருமால் மீது பக்தி கொண்டிருந்தால் அந்த பக்தியை ஏற்றுக்கொள்வதும் அந்த பக்தியை கொண்டாடுவதும் தான் ஆண்டவனுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதனால தான் திருமால் சூடி கொடுத்த அந்த மாலையை பக்தர்கள் எல்லாம் சூடி மகிழ்ச்சி அடைகிற பொழுது திருமால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தான் அணிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார். பொதுவாக திருவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் சூடி கொடுக்கிற மாலை பொதுவாக திருமாலுடைய தலங்களில் 4 தலங்களுக்கு மட்டும்தான் சிறப்பாக போகும். ஒன்று, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமானே நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடி கொண்டாடிய திருப்பதி. திருமாலுக்கு என்ன பெரிய சிறப்பு? செடியாக இருக்கக்கூடிய வல்வினைகளெல்லாம் தீர்க்கக்கூடியவர். அந்த தீர்க்கிற இறைவனுடைய அந்த திருப்பவள செவ்வாயை படியாய் கிடந்தாவது நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆழ்வார் பெருமக்கள் விரும்புகிறார். அப்படி ஆழ்வார்களால் விரும்பப்படுகிற
திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதிக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை போகிறது. இது முதலிடம். இரண்டாவது, நம்முடைய காவிரி கரையில் திருமால் வெள்ளி ஒன்று இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படுகிற திரு அரங்கம், இந்த இடத்திற்கும் மாலை போகிறது. மூன்றாவதாக அழகர் கோயிலுக்குத்தான் வருகிறது. அதுவும் குறிப்பாக கள்ளழகர் வைகையாற்றில் இறங்குகிற பொழுது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டாளுக்கு தன் வாழ்க்கையில் தன்னுடைய பக்தி நிலையில் மிகுந்த ஒரு உயர்ந்த இடத்தை அளிக்கிற நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது. பொதுவாக இந்த இறங்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன பொருள் அப்படின்னா கருணையோடு இருத்தல்னு பொருள். இந்து சமயங்களில் அவதாரம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் உண்டு. இப்போ ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், வாமன் அவதாரம், இப்படி அவதாரங்களை கொண்டாடுறோம். அவதாரங்கிற சொல்லுக்கே என்ன பொருள் அப்படின்னா மேலே இருந்து கீழே இறங்கி வருவது என்று பொருள். கள்ளழகர் திருமாலிருஞ்சோலை என்று சொல்லுகிற அழகர் கோயில் மேலே இருந்து அருள் செய்பவர். தன்னுடைய அன்பர்களுக்காக வைகை ஆற்றில் இறங்கி வந்து தன்னுடைய அருட்பார்வையை எல்லோருக்கும் வழங்குகிறார். அப்போ அருளை தர வேண்டும் என்பதற்காக மலை மேல் இருக்கிற இறைவன் இறங்கி வந்து அடியார்களுக்கெல்லாம் அருளை தருகிற அந்த நிகழ்வினுடைய பொழுது தன்மேல் மையில் கொண்டு தன்னையே கணவனாக எண்ணி வாழ்நாளெல்லாம் வாழ்ந்த ஆண்டாளையும் சிறப்பு செய்வது என்கிற அடிப்படையில் தான் ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மலர் மாலையை தான் ஏற்றுக்கொண்டு பக்தி சிரத்தையாக இருந்த ஆண்டாளினுடைய பக்திக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை தருகிறார். இந்த தாத்பரியம் தான் இதன் மூலம் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. நாம் என்ன பிறவியில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் சைவத்தில் ஒன்று உண்டு, யானே பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார். நாம் பொய்யாக இருக்கலாம், ஆண்டவன் மீது செலுத்துகிற அன்பு இருக்கிறதே அது கூட ஒரு நடிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இறைவனை மனதார நினைத்து இறைவனுடைய அருளை நினைத்து ஒரு நிமிடம் நம்முடைய நெஞ்சம் நெகிழுமானால் அந்த அன்பு இறைவனால் கொண்டாடப்படும் என்பதுதான். அதனால் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், என்னவாக பிறந்திருக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எவ்வளவு பக்தி செலுத்துகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானது. இப்போ நம்முடைய கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற அந்த ஒரு அருமையான காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் கோடி மக்கள், லட்சம் கோடி மக்கள் இந்த ஒரு காட்சிக்காகத்தான் மானுட வாழ்வாக பிறந்ததனுடைய பயன் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த காட்சி இப்பொழுது நம்முடைய கண்முன்னால் விரிந்து கொண்டிருக்கிறது. இறைவன் மலை மீது இருப்பவன் மட்டுமல்ல, அன்பர்களுக்காக இறங்கி வந்து வைகை ஆற்றிலும் காட்சி கொடுப்பவன் என்கிற ஒரு அருமையான காட்சியை நான் பார்க்குறோம். மக்கள் லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறார்கள். மதுரை சித்திரை திருவிழா என்பது இந்த வருடம் மட்டும் நிகழ்வதல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை வைகை நதியும் மதுரையும் ஒரு புகழ்பெற்ற நகரங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இதில் 5 வயது தொடங்கி 90 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் கூட வந்து இந்த திருவிழாவை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். என்ன பெரிய ஆச்சரியம், எல்லா வருடமும் தான் அழகர் இறங்குகிறார், எல்லா வருடமும் பார்க்கிறார். ஒரு 90 வயதுடைய ஒரு பெரியவர் பார்க்கிறார் என்றால் ஒரு வாழ்நாளில் எத்தனை முறை பார்த்திருப்பார். எத்தனை முறை பார்த்தாலும் கூட இப்பொழுதுதான் புதிதாக பார்க்கிறோம் என்கிற பரவசத்தை தருவதுதான் அழகனுடைய மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய சிறப்பு. அதை அத்துணை பேரும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் அதிகாலை நேரத்தில் தங்கள் தூக்கங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு இந்த மனித பிறவி பிறந்ததனுடைய நோக்கம் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற அந்த அருமையான காட்சியை பார்ப்பதுதான் என்பதாக வந்து நின்று கொண்டிருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய தாத்பரியத்தை சொல்லுகிறது. எப்பொழுதும் நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆன்ம விழிப்புணர்வு என்பது நம்ம அத்துணை பேருக்குள்ளும் இருக்கணும். நாம் இறைவனிடமிருந்து வந்தோம் என்று தெரிகிற பொழுது இறைவனை அறிவதற்கான விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனால் நாம் இரவில் தூங்குவதைப் போல இந்த ஆன்மா இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் மேலே மிகப்பெரிய ஆசைப்பட்டு இறைவனை பற்றிய ஒரு ஆன்ம விழிப்புணர்வு என்பது இல்லாமலே போய்விடுகிறது. நாம் அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த தாத்பரியத்தினுடைய மிகப்பெரிய செய்தி. இல்லையென்றால் கள்ளழகர் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு கூட வைகை ஆற்றில் இறங்கலாம். ஆனால் ஞாயிறு உதிப்பதற்கு முன்னால் ஞாயிற்றினுடைய 1000 கோடி பிரகாசங்களை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய கள்ளழகர்
ஆற்றில் இறங்குகிறார் என்றால் மானுட ஜென்மங்கள் தன் ஆன்மா வெளிப்புறுவதற்கான ஒரு ஆன்ம வழிபாட்டு வழியை நமக்கு காட்டுவதற்காக அங்கே இருக்கிறார். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தங்கை குதிரை வாகனத்தில் அழகர் எழுதியிருக்கிற அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். அழகர் இயல்பாகவே மிக கம்பீரமானவர். வருகிறார் கள்ளழகர் வருகிறார்னா அது 5 வயது தொடங்கி 100 வயது வரைக்கும் எல்லோருடைய நரம்புகளும் முறுக்கேறுகிற சத்தம். அந்த சத்தம் அவரை நம்மில் ஒருவராக நம்மவராக பார்ப்பது என்பதுதான் அந்த மிகப்பெரிய சிறப்பு. இறைவன் ஆண்டவன், அவன் நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருப்பவன், உயர்ந்தவன் என்கிற எல்லா எல்லைகளையும் தாண்டி அவன் நமக்குள் ஒருவன், அவன் நமக்காக வருகிறான். நம்மை போன்றவன், நம்மை போல அவன் ஆடை இடித்து இருக்கிறான், நம்மை போல அவன் ஆயுதங்களை வைத்திருக்கிறான், நம்முடைய தோற்றத்திலேயே அவன் வருகிறான் என்று மனிதர்கள் நினைப்பது இருக்கிறதே, அது மனிதர்களை கடவுளுக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இறைவன் இறைவனாக இருக்கிற நிலையிலிருந்து மனிதர்களோடு கலந்து, இதோ உங்களுள் நானும் ஒருவனாக வருகிறேன். எதற்காக வருகிறேன் என்றால் உங்களையெல்லாம் இறைநிலையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் நான் உங்களோடு வருகிறேன் என்று எடுத்து சொல்வதைப் போல கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார். ஒரு நல்ல செய்தி ஒன்றை நினைவு வச்சுக்கணும். ஆறு என்பது ஈரமானது. எப்பொழுது இறைவன் ஆற்றில் இறங்குவதைப் போல நம்முடைய மனதிற்குள் இறங்குவான் அப்படின்னா, நம்முடைய மனது கருணையால் நிரம்பியதாக ஈர நெஞ்சை உடையவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இறைவன் நம் மனசுக்குள் வந்து நம்ம முழுமையுமாக ஆட்கொள்வான் என்பதற்கு இது போன்ற விழாக்கள் ஒரு மிகப்பெரிய தாத்பரியங்கள். நம்ம பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விழா என்பது வெறும் விழா அல்ல. அதற்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அர்த்தங்களை எப்பொழுது உண்மையாக நாம் புரிந்து கொண்டு இறைவனை வழிபடத் தொடங்குகிறோமோ அப்பொழுது இறைவனுக்கு மிக அருகில் நாம் போவதல்ல, நாமும் இறைவனுடைய வடிவமாக மாறுவதற்கு இதெல்லாம் வாய்ப்பாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய முகங்களை பார்க்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அழகரை தன்னவராக, தன் வீட்டில் ஒருவராக, தன்னுடைய உறவினராக, தன்னுடைய மாமனாக, தன்னுடைய மச்சானாக, எங்கள் அழகர் வருகிறார், அவர் அழகாக வருகிறார் என்று நினைக்கிற அந்த மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இந்த அதிகாலை நேரத்தில் கூட மிக அருமையாக முகமெங்கும் தெரிகிற அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அழகரும் மகிழ்ச்சி அடைகிறார். இதோ நான் வந்திருக்கிறேன், என்னுடைய மக்கள் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதற்காக அழகரும் மகிழ்ச்சி அடைகிற அந்த அருமையான காட்சியை நம்முடைய ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்.